ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பொட்டேட்டோ அண்ட் சோயா சங்க்ஸை வச்சு ஒரு வடை தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இது எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்துடலாம். நான் சோயா சங்க்ஸை எடுத்து ஒரு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கிட்டேன். அடுத்து வந்து 3 பொட்டேட்டோஸ் எடுத்து அதையுமே வாஷ் பண்ணி நான் ரெண்டாக கட் பண்ணி குக்கரில் போட்டு வச்சுக்கிட்டேன். பொட்டேட்டோ பார்த்திங்கன்னா 3 to 4 விசில்ஸ் நம்மளுக்கு வரணும். அப்போ தான் அது நல்லா வெந்து வரும். அந்த கேப்பில் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சோயா சங்க்ஸ் ஊற வச்சது நல்லா ஊறிடுச்சு. அது வந்து மிக்சியில் போட்டு நான் வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிளெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா உதிரியாக வர அளவுக்கு நம்ம பிளெண்ட் பண்ணணும். அடுத்து வந்து அந்த கேப்லேயே வந்து பொட்டேட்டோவும் 3 விசில்ஸ் வந்துச்சு. அந்த தோலுமே நான் ஃபுல் தோலையும் பீல் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நம்ம போட்டு நல்லா கையிலே மெசஞ்சு எடுத்துக்கலாம். அது ரெண்டையுமே நல்லா மெசஞ்சு எடுத்துக்கிட்டு அடுத்து இதில் மசாலாஸ் ஆட் பண்ணணும். வாங்க என்னென்ன மசாலா ஆட் பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாம். 1 கப் வந்து நான் பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். 2 பெரிய வெங்காயம் கரெக்டாக வந்துச்சு இந்த 1 கப்பில். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கரம் மசாலா வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் தேவைப்படுற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கொத்தமல்லி வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா நான் மெசஞ்சு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து எண்ணெயை நான் வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா காயணும், அப்போ தான் வந்து இது நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா கொஞ்சம் காஞ்சி வர டைமில் வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா வடை மாதிரி தட்டி நம்ம ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்தோன்னா நம்மளுக்கு சூப்பரான பொட்டேட்டோ அண்ட் சோயா சங்க்ஸ் வடை வந்து நம்மளுக்கு ரெடி. இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே ஒரு ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். இது வந்து குட் ஃபார் ஹெல்த் கூட. அண்ட் இது பார்த்திங்கன்னா செய்கிறதுமே ரொம்ப ஈஸி. நம்மளுக்கு இதில் மெயின் 2 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஒன்று சோயா சங்க்ஸ் அண்டு பொட்டேட்டோ தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.